என்ன செய்றீங்க அசோக்குமார்? முகபத் கா சர்பத் பண்ணிடுவோமா? ஈஸியான மெத்தடில் நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஜல்லி எடுத்துக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் தண்ணியில் நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 கொதி விட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேட்டில் நல்லா ஊற்றி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருங்க. ஒரு 2-3 ஹவர்ஸ்க்குள்ளே நல்லா ஜெல்லி மாதிரி ஏறும். இந்த மாதிரி ஜெல்லி ஆனதுக்கப்புறம் 1 லிட்டர் பாலை நான் காய வச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். 1 லிட்டர் தண்ணி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெல்லி சேர்த்துக்கோங்க. ஜெல்லி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் மெலன் குட்டி குட்டியாக சீட்ஸ் எல்லாமே எடுத்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்ஜா சீட் நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ரோஸ் சிரப்பு இல்லை வேறு எந்த சிரப்பு கிடைச்சாலும் நல்லா பிங்க் கலரில் இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சர்க்கரை சுத்தமாக தேவைப்படாது, அவ்வளோ இனிப்பாக இருந்துச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் கொஞ்சம் சுகர் போட்டுக்கோங்க. ஆனால் எனக்கு சுத்தமாக சுகர் தேவைப்படவே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸு நெய்பர்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க.